ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டில் நம்ம தளபதி பேசின சரவெடி ஸ்பீச்சை பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தளபதி முதல்ல ஸ்பீச்சை ஆரம்பித்ததும் இந்த விழா சிறப்பாக நடக்க காரணமாக இருந்த ஆனந்த் அண்ட் ராஜேந்திரன் இவங்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதோட நிறுத்திடாம தமிழக வெற்றி கழக தோழர்களே, உங்களால தான் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னு அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அடுத்ததா மாணவ மாணவிகள் கிட்ட பேசும்போது, நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல உங்களுடைய திறமையால தலைமை பொறுப்புக்கு வரணும். இப்ப இங்க ரொம்ப ரொம்ப தேவை நல்ல தலைவர்கள் தான். படித்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? படித்தவர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும். நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணும்னு தளபதி சொன்னதும் மாணவர்கள் கிட்டே இருந்து பயங்கரமாக கிளாப்ஸ் வந்துட்டே இருந்தது. அதை பார்த்து நம்ம தளபதி, ஓகே ஓகே, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது, இருந்தாலும் இப்போ உங்கள் கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும்னு அவருடைய ட்ரேட்மார்க் சிரிப்போடு சொன்னார். அடுத்து சமீப காலமாக நம்ம தளபதியை பற்றி சோஷியல் மீடியாவில் தவறான கருத்தை சில பேர் பதிவு செஞ்சுட்டு வராங்க. அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி பேசினாரு பாருங்க. நிச்சயமாக தளபதி ஏட்டர்ஸ்க்கு இந்த பதில் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். அப்படி தளபதி என்ன சொன்னாருன்னா, சோஷியல் மீடியாவில் சில பேர் நல்லவங்களை கெட்டவங்களாகவும் பொய்ய உண்மை மாதிரியும் இல்லாததை இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நீங்கள் எல்லாரும் சோஷியல் மீடியா பாருங்க, செய்திகளை படிங்க, ஆனால் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்குங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற மாதிரி அவரை பற்றி வந்த வதந்திகளுக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு நம்ம தளபதி. இது அரசியல் மேடை கிடையாது, இருந்தாலும் தமிழகத்தில் தலைவிரித்தாடுற போதை பழக்கத்தை பற்றியும் தளபதி பேசினார். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற போதை பழக்க வழக்கத்தை நினச்சா ஒரு தகப்பனா ஒரு கட்சி தலைவனா எனக்கே பயமாகத்தான் இருக்கு. அரசாங்கத்தை நம்பிட்டு இருக்காம நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொன்னதோட மாணவர்கள்கிட்ட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். போதை பழக்கம் உள்ள நபர்கள்கிட்டேருந்து விலகியே இருங்க. தயவு செய்து போதை பழக்கத்துக்கு நோ சொல்லுங்க. சே நோ டு ட்ரக்ஸ்னு மாணவர்களை திருப்பி சொல்ல வச்சாரு. ஏதோ நிகழ்ச்சிக்கு வந்தோமா 4 வார்த்தை பேசினோமான்னு இல்லாமல் மாணவர்கள் தவறான பாதையில் போகக்கூடாதுன்னு அக்கறையோடு பேசின நம்ம தளபதியோட ஸ்பீச் மொத்தத்தில் வேற லெவலில் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட ஸ்பீச்சில் அவர் சொன்ன கருத்துக்களை பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.